topic is convolution theorem on Z transforms. அது ஏன் Z transforms எழுதியிருக்கோம் அப்படின்னா convolution theoremங்கிறது it is a common property for all the transforms. ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் கன்வல்யூஷன் தியரம், ரைட்? ஸோ இப்போ Z transformல இருக்கிற கன்வல்யூஷனுக்கு சிமிலர்லி we are having convolution theorem on Fourier transform also. In the end of this video we will see that too. ஓகே, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம பெருசாக ப்ராப்ளம்ஸ் எதுவும் சால்வ் பண்ண போகிறதில்ல. பட் Z transformஸில் கன்வல்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ இதுலேயுமே நம்ம டீட்டெயில்டாக டெரிவேஷன்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு சி ஒன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் வி அப்ளை தட் பர்டிகுலர் ரிசல்ட் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரைட்? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா Z transform ஆஃப் F ஆஃப் N கேபிட்டல் F ஆஃப் Z அப்படிங்கிற நொட்டேஷன். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த நொட்டேஷன் தாங்க, புதுசாக எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இனிஷியல் வீடியோலேயே, இந்த யூனிட்டோட இனிஷியல் வீடியோலேயே இந்த நொட்டேஷன் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ F ஆஃப் Z அப்படின்னா Z transform ஆஃப் F ஆஃப் N அப்படிங்கிறது. ஸோ இப்போது இப்படி நொட்டேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Z transform ஆஃப் F ஆஃப் N ஸ்டார் G ஆஃப் N. So this star is called convolution operator. So this convolution operator எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா between two different functions. ஓகேங்களா? இங்கே sequences, right? So this is equal to Z transform of F of N star G of N is equal to F of Z into G of Z. இது என்னங்க G of Z அப்படின்னா Z transform of G of N அப்படிங்கிறது வந்து G of Z அப்படிங்கிற நோட்டேஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? So that is Z transform of F of N ஓட notation F of Z டும் Z transform of G of N ஓட G of N ஓட notation வந்து G of Z டும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? So that is இந்த சைடு வந்து ரெண்டு Z transformும் மல்டிப்ளை ஆகுது ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Z transform உள்ளுக்குள்ளே ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது கன்வல்யூஷன் ஆப்ரேட்டரோட. இந்த F of N star G of N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F of N star, that is convolution of two different functions or different sequences are defined by summation k equal to 0 to n F of k G of n minus k. இதுதான் நம்மளோட convolution operatorோட definition. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு கேட்கலாம், ரைட்? ஸோ சூஸ் த ஆப்ஷன்ஸில் 1 மார்க்கில் கேட்கலாம். வாட் டு யூ மீன் பை F of N star G of N? இல்லை த F of N star G of N மீன்ஸ் ABCDன்னு கொடுக்கலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ இந்த கன்வல்யூஷன் தியரம் மெயினாக இன்வர்ஸ் Z transformல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் எவாலுவேட்டிங் இன்வர்ஸ் Z transform we are using this convolution theorem. இன்வர்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா Z இன்வர்ஸை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ Z inverse of F of Z into G of Z is equal to Z inverse of அப்படின்னா inverse Z transform of Z power minus 1 அப்படின்னா இது என்னன்னா inverse Z transform of F of Z into G of Z is equal to F of N star G of N, and this F of N star G of N will be evaluated by using this convolution of two functions formula இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி evaluate பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கன்வல்யூஷன் தியரம் கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று கன்வல்யூஷன் தியரத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் Z transform of Z inverse of Z transform of Z square by Z minus A into Z minus B. ஓகேங்களா? ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது தெரியும் இந்த ப்ராப்ளம் காமனாக. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா b power n plus 1 minus a power n plus 1 divided by b minus a. ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னு கேட்டால் if b is greater than a or else நம்மளோட லோக்கல் லாங்குவேஜில் இதை எப்படி நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா greatest value power n plus 1 minus smallest value power n plus 1 divided by greatest value minus smallest value. இந்த greatest value smallest value எங்கிருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்லேருந்து. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்வல்யூஷன் தியரம் எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா? எனக்கு கன்வல்யூஷன் தியரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த ப்ராப்ளத்துக்கு தான் நான் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா
இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் வரும்போது ஒரு செக் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எப்போ இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்துல கன்வல்யூஷன் தியரம் அப்ளை ஆகுமா ஆகாதாங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா டினாமினேட்டரில் ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்க சிலபஸ் படி இங்கே ரெண்டு ஃபேக்டர் தான். ஸோ அந்த ரெண்டு ஃபேக்டருமே லீனியர் ஃபேக்டர். லீனியர் ஃபேக்டர்னா என்ன? கொடுத்துருக்க ஃபேக்டரோட பவரில் 1 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஐடியா. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறதெல்லாம் என்னங்க அப்படின்னா இது எல்லாமே Z உங்களுக்கு தெரியும் இல்லையா? Zங்கிறது வந்து இங்கே வேரியபிள். ஸோ இது இல்லாமல் இங்கே இருக்கு இல்லைங்களா? ஏங்கிற வேல்யூவும் பிங்கிற வேல்யூவும் அந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எடுத்துக்கிறீங்க. அதில் எது கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு பார்க்குறீங்க, அதோட பவரில் n+1. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் பவர் n+1. ரெண்டுமே கீழே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ ரெண்டுமே மைனஸ் சைன். கீழே கிரேட்டஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடியா. ரைட்? ஸோ எப்போவுமே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ட் பண்ணுவோம் ஃபார் அவாய்டிங் த நெகட்டிவ் சைன். ரைட்? ஸோ இங்கே நம்ம யூஸ்வலாக ஆன்சர் வரும்போது நெகட்டிவில் மேக்ஸிமம் கொடுக்க விரும்ப மாட்டோம். இல்லை நெகட்டிவில் தான் வந்தாகும்னா வந்து தான் ஆகும். பட் இங்கே வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நியூமரேட்டரில் தனித்தனியாக பவர் n+1 போட்டிங்கன்னா ஃபார்முலா ஓவர். ரைட்? ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னா சப்போஸ் they are asking what is the inverse Z transform of Z square by Z plus 4 into Z minus 2. ஓகேங்களா? அப்போது நான் இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம மொத்தமாக டோட்டலாக எல்லா யூனிட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. மைண்ட் பிளாங்க் ஆயிரும். திஸ் இஸ் ஆப்வியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜெட்டுன்னு பார்த்துட்டோமா, நம்மளுக்கு அது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு தெரிஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? இந்த ஜெட்டு பேர் பார்த்தோம்னாலே இல்லை மேடம் எனக்கு இசட்டுன்னு ஒரு வேரியபிளும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இசட்டுங்கிற வேரியபிள் இருக்குது. பிடியில் ஜெட்டுங்கிற வேரியபிள் இருக்குது. நிறைய இடத்துல நம்ம ஜெட்டுங்கிற வேரியபிள் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே கேபிட்டல் ஜெட் இன்வர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போவே நம்ம அதை கேபிட்டல் ஜெட் ஆஃப் ஸ்மால் இசட் அப்படின்னாலே அது வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேலே ஒரு -1 இருந்ததுன்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னோடனே இமீடியட்டாக உங்களோட மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது கன்வல்யூஷன் தியரம் என்னால் அப்ளை பண்ண முடியுமா? ரெண்டு மெத்தட் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். எய்தர் ஐ ஹாவ் டு யூஸ் கன்வல்யூஷன் தியரம் மெத்தட் ஆர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். தட் இஸ் இனஃப். ஓகேங்களா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டே மெத்தட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஆதியிலிருந்து அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் 9th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இருந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு பேசிக் மெத்தட் தான் அப்படிங்கிறனால அது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ ஃபார் எவாலுவேட்டிங் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எய்தர் வி யூஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆர் கன்வல்யூஷன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு the denominator should have 2 factors and that 2 factors to linear. ஓகேங்களா? that 2 factors should be linear. ஸோ இப்போ z plus 4 z minus 2 ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. பவரில் 1 லீனியர். அதே மாதிரி நியூமரேட்டர்லேயும் z ஸ்கொயர் தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ நியூமரேட்டர்லேயும் z ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா என்னால் ஈஸியாக கன்வல்யூஷன் தியரம் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். ரைட்? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட்? நம்பர்ஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ நம்பர்ஸை பார்த்து கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு எழுதணும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்குது, எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ விட இது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நீங்கள் B = A = எழுதிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எப்போவுமே மைனஸ் சைனில் இருக்குன்னா ஆல்டர்னேட் சைனில் எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ -4. ஸோ ஆப்வியஸ்லி 2 இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் வேல்யூ, -4 இஸ் யுவர் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன சைனோட கம்பைன் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எடுத்து எழுதுங்க. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ power n+1 minus smallest value power n+1 divided by 2 minus of -4. So 2 minus of -4 is 2 plus 4 nairo, which is 6. Okay, so the answer is 1/6 into 2 power n+1 minus -4 power n+1. This is the answer. Okay, so if we know the result of this particular problem is, then we can easily find out the inverse Z transforms by using convolution theorem. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா நான் போட்டுடலாம். ரைட்? ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம். அந்த நம்ம வந்து அரியர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் இன்வர்ஸ் Z transform of 8z square divided by 4z plus 1 into 2z minus 1. இதுதான் அந்த ப்ராப்ளம். ஓகே, சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ
இப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணணும் இல்லையா, கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ அப்போ கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கணும். அடுத்து டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர், ஆஃப்கோர்ஸ் லீனியர் ஃபேக்டராக இருக்குது, 2 ஃபேக்டரும் இருக்குது. ஸோ இப்போ கன்வல்யூஷன் தியரம் நீங்கள் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபிளை ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருந்தாலுமே டினாமினேட்டரில் வந்து ஜட்டுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுதே தவிர இந்த மாதிரி ஜட்டு கூட எதுவும் கோஎஃபிஷியன்ட் சேர்ந்தெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியண்ட்டை நீங்கள் எடுக்கணும். ஸோ கோஎஃபிஷியண்ட்டை வெளியே எடுக்கும்போது 8z², இங்கே 4 காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ இட் இஸ் z + 1/4. ஓகே, ஸோ இங்கே 2 காமனாக வெளியே எடுங்க. ஸோ z - 1/2. ஓகேங்களா. ஸோ இப்போ 4 into this factor into 2 into this factor. அப்போது 4 into 2 8ங்களா. ஸோ 4 into 2 8ங்கும் போது நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ this will be inverse z transform of z² by z + 1/4 into z - 1/2. Okay, so now this is of the form of the previous result. ஓகேங்களா. எது அந்த previous result, the z - a into z - b ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஒரு வேல்யூ -1/4, இன்னொரு வேல்யூ 1/2. எது கிரேட்டஸ்ட் வேல்யூ நெகட்டிவ் பாசிட்டிவ் காம்பினேஷன் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுன்னு. பாசிட்டிவ் வேல்யூ தான் கிரேட்டஸ்ட் ஒன். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1/4, ரைட். ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாங்களா. என்னோட ரிசல்ட் என்ன, கிரேட்டஸ்ட் வேல்யூ பவர் n+1 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பவர் n+1 divided by greatest value minus smallest value. ஓகேங்களா. ஸோ 1/2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/2 ப்ளஸ் 1/4. ஸோ 1/2 ப்ளஸ் 1/4 அப்படிங்கும்போது ஹாஃப் ப்ளஸ் குவார்ட்டர். ஓகேங்களா. ஸோ 3/4 ஆயிடுமா. ஒரு சில இடங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஹாஃப் ப்ளஸ் குவார்ட்டர், ஸோ 3/4. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னா 4/3 into 1/2 power n+1 minus -1/4 power n+1. This is the result, right? So அப்போ கன்வல்யூஷன் தியரம் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தோட ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என்னால் இது சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நான் இது கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி சம்மே கேட்கல, வேறு மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இருங்க, அந்த மாதிரி சம்மையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ விட சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் ஸோ நவ் how do we find out this inverse z transform of z² by z plus a the whole square? Suppose இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்னால் கன்வல்யூஷன் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்வல்யூஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் 2 லீனியர் ஃபேக்டர் இருக்கும். பட் இங்கே லீனியர் ஃபேக்டர் மாதிரி இல்லை. ஓகேங்களா. பவர் 2ன்னு இருக்குது. ஆனால் I can convert this thing into z plus a into z plus a. Now I have converted into a linear factor. கரெக்டுங்களா. 2 ஃபேக்டர் எனக்கு இருக்கணுமா, 2 ஃபேக்டர் இருக்கணும், ரெண்டுமே லீனியராக இருக்கணும். அப்போ ஹோல் ஸ்கொயரை நான் 2ஆக பிரிச்சுடுறேன், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலேருந்து நான் வேல்யூஸ் எடுத்து எழுதுவேங்களா. ரெண்டுமே என்னது -a. இப்போ ரெண்டுமே -a அப்படிங்கும்போது கிரேட்டஸ்ட் வேல்யூ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னா நான் அந்த கிரேட்டஸ்ட் வேல்யூ பவர் n+1 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பவர் n+1 டிவைடட் பை கிரேட்டஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அந்த கான்செப்ட்டுக்கு போக முடியாது. அப்படி போனாலும் என்ன ஆகுங்க, 0/0 டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆனால் இன்ஃபைனைட், ரைட். அப்போ நான் அந்த கான்செப்ட்டுக்கு போக முடியாது. அப்போ நான் இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாக்டாக அந்த ரிசல்ட்டுக்கு போயிடுறேன். கன்வல்யூஷன் தியரமே அப்ளை பண்ண போயிடுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா -a/n ஸ்டார் -a/n. ஒன்று z/z plus a-வோட இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து -a/n. அதே மாதிரி இன்னொன்றும் z/z plus a தான். ஸோ -a/n. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் கன்வல்யூஷனில் இருக்குது. இப்போ கன்வல்யூஷன் டெஃபினிஷன் என்ன, சம்மேஷன் k = 0 to n. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு n-க்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் ஃபங்க்ஷனில் n-க்கு பதிலாக n - k சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் கன்வல்யூஷன் தியரத்தோட ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
summation k equal to 0 to n minus a power k into minus a power n into minus a power minus k. பிரிச்சுக்கலாங்களா? minus a power n minus k வை multiplication ஏன் இதை பிரிக்கிறீங்க அப்படின்னா this summation is valid for only the term which contains k. ஸோ இங்கே k இல்லாத டேர்மும் இருக்குது, என்னங்கிற ஒரு டேர்ம் இருக்குங்க இல்லைங்களா, அதனால பிரிச்சிடும். ஸோ பிரிச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இந்த பேஸும் பாருங்கள் மைனஸ் ஏ பவரில் கே மைனஸ் கேன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் உங்களால் கம்பைன் பண்ணிக்க முடியுமா? ஸோ அப்படி கம்பைன் பண்ணிங்கன்னா minus a power k minus k வரும். ஸோ k minus k is 0. ஸோ minus a power 0 which is 1. ரைட்? ஸோ அப்போ என்னால் காமனாக வெளியே என்ன எடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஏ பவர் என்ன காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ k equal to 0 to n minus a power k into minus a power minus k. ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு k minus k 0 ஆகி minus a power 0 ஆயிடுது. ஸோ which is 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பவர் n. இது வந்து 1 தான் அப்படின்னு நீங்கள் எழுதிட முடியாதுங்க, ஏன்னா இங்கே சம்மேஷனுங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இந்த சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கே இருந்தால் தான் நீங்கள் வேல்யூ போடுவீங்க. ஸோ இந்த 1 நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம், 1 power kன்னு போட்டுக்கலாம், பிகாஸ் k இஸ் அ ஃபைனைட் குவான்டிட்டி, ரைட்? ஸோ 1 power k போட்டாலும் 1 தான் ஆன்சர். ஸோ கேக்கு 0 போடும்போதும் ஆன்சர் 1, கேக்கு 1 போட்டாலும் ஆன்சர் 1, கேக்கு 2 போட்டாலும் ஆன்சர் 1, கேக்கு n போட்டாலும் ஆன்சர் 1. ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 மட்டும் கேக்கு 0 போட்டப்போ வந்தது, செகண்ட் இருக்கிறது k ஈக்குவல் டு 1, லாஸ்ட் இருக்கிறது k ஈக்குவல் டு n. ஸோ அப்போ இது வரைக்கும் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேர்ம் இருக்குங்களா, ஸோ n plus 1 டேர்ம்ஸ். ஸோ மைனஸ் a power n into n plus 1. ஸோ திஸ் இஸ் த inverse z transform of z square by z plus a the whole square. Hope you understand. Right? So இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்வல்யூஷன் தியரம் z டிரான்ஸ்ஃபார்மில் கன்வல்யூஷன் தியரம் எப்படி அப்ளை ஆகுது, எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ஸோ அந்த கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ்லாம் எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி நீடி பீப்புளுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்ததோட ஸ்டாப் பண்ணாதீங்க, யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நம்ம சொல்கிறத வீடியோவில் சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது, நீங்களாம் MCQ ஃபார் டிபிடின்னு போட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக I will come with the solution. Okay, thank you guys, thank you for watching.